அடுத்தபடியா இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்ட் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, சூர்யா சார் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிற மாதிரி இருப்பாரு அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்லயும் நிறைய ஷார்ட்ஸ் வச்சுட்டாங்க, போஸ்டர்ஸும் த ஒன் ரிலேட்டடா நிறைய வந்துச்சு. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா சூர்யா சாருடைய பிளாஷ்பேக்லயே அவர் இந்த மாதிரியான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துப்பாரு. அவர் போகக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு ஆசான் அவருக்கு ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட் கத்துக் கொடுப்பாங்க. அதனுடைய ஒரு விளைவாதான், அதனுடைய ஒரு பிம்பமா தான் சூர்யா சார் ஃபைட்னாலே என்னை யாராலையும் அசைக்க முடியாதுப்பா, நான் ஒரு பயங்கரமான டீமான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப அழகா சூப்பரா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்டண்ட்டும் நமக்கு மிகையாவே இல்லை, ஜஸ்டிஃபைங்க தான் இருந்துச்சு. இந்த மார்ஷியல் ஆர்ட்டுக்கு இப்படி ஒரு ஃபைட் பண்ணா சூப்பரா இருக்குமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலரா சூர்யா சாருடைய எல்லா ஸ்டண்ட்டுமே பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவர் அந்த ஒன் போர்ஷன்ல அந்த மியூசிக்கோட ஃபைட் பண்ண விதங்கள், அந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பயங்கர ரசிக்கும்படியா இருந்தது. அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு சூர்யா சார். ஏன்னா சும்மா ஹீரோ வராரு, ஒரு ஸ்டண்ட் டபுள் வச்சு குறிப்பிட்ட ஷார்ட்ஸ்லாம் ஒரு மைனூட்டா இருக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப சுத்துற விதமா இருக்கட்டும், கத்தியை பிடிக்கிற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே சூர்யா சார் ரொம்ப அழகா நேர்த்தியா பயிற்சி பெற்று பண்ணியிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.